கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சிலாபம் கல்வி வலயத்தில் உள்ள கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சிறந்த ஆரோக்கியமான விடயம் கலந்துரையாடப்பட்டது என்பது தொடர்பில் இங்கு கூறிய உரைகளை கேட்கும் போது பெருமையாக உள்ளது. நாம் இதனை ஒருபோதும் பின்வாங்கிவிடவில்லை. அதனால் அந்த பலத்தை எப்போதும் வைத்திருங்கள் என்று உங்களுக்கு கூறுகின்றேன். எதிர்வரும் 29ஆம் தேதி முதலாம் தரம் ஆரம்பமாகின்றது. அதற்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அதற்கு செல்ல வேண்டும். தயார் செய்யப்பட்ட புத்தகங்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி கிடைக்கும். அதே போன்று இந்த வருடம் நாம் தீர்மானித்துள்ள கல்வி திட்டங்கள் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் அவ்வாறே தொடங்கும். அதனை நாம் ஏனைய நாட்களை விட பலத்துடன் செயற்படுத்துவோம். 6ஆம் தரத்தினையே 2027 வரை பிற்போட்டோம். கலந்துரையாடல்கள் பெருமதியானவை, கருத்துக்கள் பெறுதல் என்பது பெருமதியானவை. ஆனால் அதனை திரிவுபடுத்துவது என்பது பிழையான விடயம். இல்லாத விடயங்களை கூறி கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பிழையான விடயங்களை சமூகமயப்படுத்தலுக்கு நாங்கள் எதிரானவர்கள். ஸ்மார்ட் போர்டு, கணினி மறுசீரமைப்புக்கு தேவையான பொருட்களை பெற பெற்றோர் நிதி சேகரித்ததாக நாம் கேள்விப்பட்டோம். அதனை செய்ய வேண்டாம். அதற்கு அவசியமில்லை. அதற்காக அரசாங்கம் படிப்படியாக தலையிடும். அந்த சுமையை பெற்றோருக்கு நாம் வழங்கப் போவதில்லை. நாம் பெற்றோருக்கு சுமையை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. அந்த சுமையிலிருந்து விடுவிக்கவே முயற்சிக்கின்றோம். அதனை முதல் 3 மாதங்களுக்கு அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். ඒක අපි ශක්තිමත්ව ඉදිරියට යන එකම තමයි කරන්නේ.